பள்ளி கல்வித்துறையில் உள்ள 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அரசு பணியிடங்களை பொறுத்தவரை பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டதும் உடனடியாக நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்படுவதில்லை. சில ஆண்டுகளுக்கு தற்காலிக பணியிடங்களாக அவை நிர்வகிக்கப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்படும். அதன்படி பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர் இடங்கள் என 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் இருந்து வந்த 47,000 பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி உத்தரவிட்டுள்ளார். 100 நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் மனு அளித்தார். தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 85 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 1,9 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் 86% வேலைவாய்ப்பு பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி முதல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஊதியம் வழங்கப்படவில்லை. இதற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 13ஆம் தேதி பிரதமருக்கு கடிதம் எழுதினார். எனினும் இதுவரை நிதி விடுவிக்கப்படாத நிலையில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து மத்திய அரசு வழங்க வேண்டிய 1,635 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்கவும், நிழல் நிதியாண்டிற்கு கூடுதல் மனித சக்தி நாட்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மனு அளித்தார். இந்த சந்திப்பின் போது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் அது குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் கடந்த 20ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். இந்த விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். இந்நிலையில் டொனால்டு டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றதற்காக டொனால்டு டிரம்புக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பரம் பலனளிக்கும் வகையில் செயல்படவும் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக இருக்கவும் உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய மற்றும் உக்ரைனில் நிலவும் சூழல் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் சர்வதேச அமைதி, வளம் மற்றும் பாதுகாப்பிற்காக ஒருங்கிணைந்து பணியாற்ற உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் விரைவில் சந்தித்து பேசவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா அதிக அளவில் வாங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியுடன் டிரம்ப் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடல் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வெள்ளை மாளிகை, பிரதமர் மோடியுடன் பயனுள்ள பேச்சுவார்த்தையை டிரம்ப் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இருவரும் பேசியதாகவும், இந்தோ பசிபிக், மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் பாதுகாப்பு சூழல் உள்ளிட்ட பிராந்திய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அதிக அளவில் இந்தியா வாங்குவதன் அவசியத்தை எடுத்துரைத்த டிரம்ப் இருதரப்பு வர்த்தக உறவை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. Great engineers, great scientists, great leaders. I would be happy to see the day when we have a Dalit chief minister. சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தாவின் 135வது பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேசிய காட்சி இது. சென்னையிலிருந்து சிதம்பரம் சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி சகஜானந்தா சிலைக்கு மாலை அணிவித்ததுடன் ஜீவசமாதியில் மரியாதை செலுத்தினார். பின்னர் அரசு பள்ளி விடுதிக்கு சென்ற ஆளுநர் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுடன் மதிய உணவை அருந்தினார். பின்னர் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அடுத்த துணைவேந்தர் வரும்போது சுவாமி சகஜானந்தா பெயரில் ஒரு இருக்கை அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தவிருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மகில், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். வருகிற 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட தலைநகரங்களிலே, தாலுகா அளவிலே
ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்துவதென்றும் அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தை நடத்துவதென்றும் ஜாக்டோ ஜியோ முடிவு செய்திருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்கள் மற்றும் இறப்பின் காரணமாக 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருப்பதாகவும் மயில் தெரிவித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சனாதன பேச்சுக்கு எதிரான ரிட் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு அரசமைப்புக்கு எதிரானது என கூறி அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் பி. ஜெகநாத் உள்ளிட்டோர் டிஜிபியிடம் மனு அளித்தனர். மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 3 ரிட் மனுக்களையும் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் எம். திரிவேதி, பிரசன்னா பி. வரலை அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது சனாதனம் குறித்த உதயநிதியின் கருத்தில் தவறு இல்லை என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளை அந்த கருத்து மீறவில்லை என்றும் குறிப்பிட்டனர். மேலும் இந்த ரிட் மனுக்கள் விதி 32 கீழ் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என நீதிபதிகள் கூறியதுடன் மனுதாரர்கள் 3 மனுக்களையும் திரும்ப பெற அனுமதித்து தள்ளுபடி செய்தனர். மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது துணை முதல்வர் உதயநிதிக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் தரப்பில் ஆஜராகி வாதாடிய மூத்த வழக்கறிஞரும் திமுக எம்பியுமான வில்சன் குறிப்பிட்டுள்ளார். சூத்திரர்கள் என்று சொல்லி பெரியார் ஏமாற்றியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து சம்பத் நகரில் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சாதி மத சகதிகளில் இருந்து வெளிவந்து நாம் தமிழர் கட்சி தற்போது திராவிட இயக்கங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் முன்னர் இந்தி திணிக்கப்பட்டதாகவும் தற்போது இந்திக்காரர்கள் திணிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அவன் இன்னைக்கு வந்துட்டான் 1.5 கோடி பேர். அவனுக்கு வேலை மட்டும் நீ கொடுக்கல, வாழுகிற உரிமை மட்டும் கொடுக்கல, வாக்குரிமையும் கொடுத்துட்ட. இன்னும் ஒரு 2 தேர்தல்களில் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். திராவிடர்களுக்கு ஒரு பெரியார் மட்டுமே, ஆனால் தமிழர்களுக்கு 1000 பெரியார்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார். எங்க அப்பா கார்மேகன் மருத்துவர் படிச்சு பார்த்துலங்க ஐயா சுப்பராயன், காளிங்கராயன். எங்களுக்கு இங்க பாரு ஒரு பெரியார் தாண்டா திராவிடனுக்கு, நமக்கு 1000 பெரியாரடா, 1000 பெரியார். டாஸ்மாக் இல்லாமல் ஆட்சி செய்ய அரசிடம் மாற்று திட்டம் இருக்கிறதா எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலகியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வருகின்ற 30ஆம் தேதி தென் மற்றும் வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி தென் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 3 சிறுமிகளிடம் தனிமையில் இருந்த சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பெரம்பூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது 12 வயது மகளை காணவில்லை என்று சனிக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். காவல்துறையினர் தொடர்ந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் பெரம்பூர் பகுதியில் உள்ள அரசு கட்டிடத்தின் மேல் பகுதியில் 3 சிறுமிகள் இருந்ததும் அவர்களுடன் சில இளைஞர்கள் தனிமையில் இருந்த அதிர்ச்சி தகவலும் தெரியவந்தது. 3 சிறுமிகளையும் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த காவலர்கள் அவர்களுடன் இருந்த கலிமுல்லா, அபிஷேக் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோரை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். மேலும் உடந்தையாக இருந்த சையத் முகமது ஜாபர் மற்றும் 18 வயதிற்குட்பட்ட 2 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர். சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த 3 சிறுமிகளை காதலிப்பதாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் அனைவர் மீதும் போக்சோ சட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். புகார்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியை போன்று அலட்சியம் காட்டாமல் விரைந்து நீதி கிடைக்க திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். விரைவாக நடவடிக்கை எடுத்துவிட்டார்களே என்ற விரக்தியிலும் அரசியல் ஆதாயம் பெறவும் குறை கூறி எடப்பாடி பழனிசாமி அவதூறு பதிவு போட்டிருப்பதாகவும் அமைச்சர் விமர்சித்துள்ளார். சார்களை காப்பாற்றுவதில் கைதேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த ஆட்சியின் சார்களை நினைவிருக்கிறதா என்றும் வினவியுள்ளார்.
வட்டச் செயலாளர் சுதாகர், பொள்ளாச்சி நகர மாணவரணி செயலாளர் அருளானந்தம், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ள அமைச்சர் சிவசங்கர், அதிமுகவின் சார்களை மக்கள் ஒருநாளும் மறக்க மாட்டார்கள் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் நிறுவன ஆலை செயல்படுகிறது. அதன் பணியாளர்கள் தொழிற்சங்கத்திற்கான அங்கீகாரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் செய்தனர். பல நாட்கள் போராட்டம் தொடர்ந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனிடையே சிஐடியுடன் இணைந்த சாம்சங் தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்வது தொடர்பாக 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க கடந்த டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் தொழிற்சங்க விதி 1926 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த சாம்சங் நிறுவன சிஐடியு தொழிற்சங்க மாநில தலைவர் முத்துக்குமார் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். இது சட்டத்திற்கு நாங்கள் நடத்திய போராட்டம், தொழிற்சங்கத்தினுடைய அடிப்படையான உரிமைகளை வலியுறுத்தி நடத்திய போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி. சங்கம் அமைத்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 19 விதி கூறுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று இனியாவது தமிழக அரசும் இந்திய அரசும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கடுமையான ஒரு உத்தரவினை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தங்களது சங்கத்தை சாம்சங் நிறுவனம் அங்கீகரிக்க வேண்டும் என்று முத்துக்குமார் கூறினார். சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதை அறிந்து தொழிலாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காட்சிகளே இவை. தொழிற்சாலை எதிரே சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன், செயலாளர் முத்துக்குமார் ஆகியோரை ஆரவாரத்துடன் வரவேற்ற தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக 15 நிமிடங்கள் பட்டாசுகளை வெடித்தனர். ஒருவரை ஒருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது தொழிலாளர்களிடையே பேசிய சவுந்தரராஜன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் விவாதம் மேற்கொள்ளலாம் என்றார். தொழிலாளர்களின் ஆரவாரத்தால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு நிலவியது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே வனப்பகுதியில் இருந்து விவசாய தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் சின்ன வெங்காயம், தக்காளி, தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் அதிகம் பயிர் செய்து வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் வனவிலங்குகளால் அவ்வப்போது விளைநிலங்கள் சேதமடைந்து வருகிறது. இந்நிலையில் கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த காட்டு யானைகள் விராலியூர், நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து விளை பயிர்களை சேதப்படுத்தின. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பொலுவாம்பட்டி வனத்துறையினர் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே கனிம வள கொள்ளை குறித்த புகார் அளித்த ஜவஹர் அலி கொல்லப்பட்ட நிலையில் திருமயம் வட்டாட்சியர் புவியரசன், கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கனிம வள கொள்ளை நடப்பதாக பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் அலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தாம் கொடுத்த புகார் மனு திருமயம் வட்டாட்சியர் மூலமாக குவாரி உரிமையாளர்களுக்கு கசிவதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் ஜவஹர் அலி கடந்த 17ஆம் தேதி லாரி ஏற்றிக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சூழலில் திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் நெடுஞ்சாலை திட்டங்கள் நில எடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 6 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். பணியிட மாற்றம் வழக்கமானதுதான் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் துடையானூர் வட்டத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இப்படி பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்தான். தஞ்சாவூரில் பாஜக நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் பதவிக்கு ஜெய் சதீஷ் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மத்திய இணையமைச்சர் முன்னிலையில் மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதேபோல் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவராக அஸ்வின் என்பவர் மீண்டும் தேர்வானார். இந்நிலையில் காக்குளூர் பைபாஸ் சாலையில் பாஜக அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அஸ்வினுக்கு தலைவர் பதவி வழங்கியதற்கு உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.
வக்பு வாரிய திருத்த மசோதாவில் ஆளும் கூட்டணியினரின் திருத்தங்கள் ஏற்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சியினரின் திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வக்பு வாரிய திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தொடக்க நிலையிலேயே மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தியது. இந்நிலையில் வக்பு வாரிய திருத்த மசோதா அறிக்கையை தயார் செய்யும் பணி இறுதிக்கட்டத்தை நெருங்குகிறது. இந்நிலையில் பாஜக கூட்டணியினர் தெரிவித்த 14 திருத்தங்கள் ஏற்கப்பட்டு எதிர்க்கட்சியினரின் 44 திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டன. இதுகுறித்து பேசிய ஜெகதாம்பிகா பால் எதிர்க்கட்சியினரின் திருத்தங்களுக்கு உறுப்பினர்களிடையே ஆதரவு இல்லை என்றார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி ஆர் ராசா, பாகிஸ்தான் சென்ற இஸ்லாமியர்கள் விட்டுச் சென்ற சொத்துக்களை கைப்பற்றவே இந்த சட்ட திருத்த நடவடிக்கை என்றார். போபோஸ்ல இருந்து நாடாளுமன்ற வரலாற்றில் எத்தனையோ ஜேபிசி எனக்காக போடப்பட்ட 2G வழக்கில் கூட இந்த மாதிரி ஒரு கூட்டுக்குழு நடவடிக்கையை நாங்கள் கண்டதில்லை. இவர் ஒன்றிய அரசினுடைய இசைக்காக நடனமாடுகின்ற ஒரு நல்ல நடிகராக இன்றைக்கு கூட்டுக்குழுவினுடைய தலைவர் திரு ஜெகதாம்பா பால் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அங்கேயே சொல்லிட்டு வந்தோம். வக்பு திருத்த மசோதா வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. டெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட 4 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 22 பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டெல்லி புராரியில் நேற்று மாலை 6:30 மணியளவில் 4 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களில் ஒரு குழந்தை உட்பட 10 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கி 22 தொழிலாளர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு செய்த பாஜக எம்பி மனோஜ் திவாரி இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியுள்ள சூழலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களும் ஆபத்தான கட்டத்தில் உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலை கோயில் உட்பட நாடு முழுவதும் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்களில் ரோப்கார் வசதியை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பல்டலில் இருந்து சுமார் 11.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமர்நாத் குகைக்கு ரோப்கார் வசதி கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோப்கார் வசதி கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலை கோயிலில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோப்கார் வசதி அறிமுகம் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சமுந்தா தேவி கோயில், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள அமர்கோட்டையிலிருந்து நாகர்கார் கோட்டை வரை ரோப்கார் வசதி கொண்டுவர திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இதேபோன்று 18 ரோப்கார் திட்டங்களை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க ஆலோசனைகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன.